என் வாழ்க்கையில இந்த மாரி ஒரு எக்ஸாம நான் எழுதுனதே இல்ல. அதுவும் ராத்திரி கிளம்பி நாளைக்கு காலைல எழுத போற எக்ஸாம் தான் இது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இந்த எக்ஸாம் பத்தி எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது என்ன எக்ஸாம் எப்படி எழுதுன்றன்னு நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் எங்க அப்பா வந்து என்னை பஸ் ஏத்தி விட்டாரு. நானும் உளுந்தூர்பேட்டை பஸ் ஏறி உளுந்தூர்பேட்டையிலேருந்து மதுரை பஸ் ஏறினேன். மதுரை பஸ் ஏறிட்டு நம்ம எக்ஸாம் எழுத போறது வந்து காலேஜ் வந்து அவுட்டர்ல இருக்கு. மதுரைக்கு அவுட்டர்ல. நானும் அப்புறம் மதுரை பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிட்டேன். ரீச் ஆயிட்டு அங்கேருந்து அட்ரஸை கேட்டு நான் காலேஜுக்கு ஒரு மார்னிங் 7 o'clock ரீச் ஆயிட்டேன். இதான் நம்ம காலேஜ். இந்த காலேஜ் எப்படின்னா மதுரை ஏர்போர்ட் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. நானும் கொஞ்ச நேரம் அங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் ஏரோப்ளேன்லாம் வந்துச்சு. அதையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அப்புறமேட்டு டிஃபன் சாப்பிட்டேன் காலைல. அப்புறம் சாப்பிட்டுட்டு எக்ஸாமுக்கு போயிட்டேன். இதான் நம்ம காலேஜ். யாரும் அந்த டிஎன்பிசி 4 குரூப் எக்ஸாம் அதெல்லாம் எழுதுறீங்க. ஆனால் சென்ட்ரல் எக்ஸாம் பற்றி யாரும் இதே கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி எக்ஸாம் வந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 10th 12th குவாலிஃபிகேஷன் வச்சு தான் இது எழுதுகிறோம். அப்புறம் நானும் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். எழுதி வந்துட்டு அப்புறம் மதியம் சாப்பிட்டுட்டு நானும் ஃபோனில் சார்ஜர் இல்லை. அப்புறம் ரிட்டன் நானும் பஸ் ஏறி வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.